नमस्कार, मैं हूं न्यूज़ नेशन 81 चैनल के लिए तमिलनाडु से फारूक बाஷா. வணக்கம். அணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தை சேர்ந்த கொண்டாபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு இந்த நிலம் நாங்கள் அப்பா காலத்துலேருந்தே நான் பயிர் வச்சுட்டு வரேன். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஒரு 5 ஏக்கரில் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலம் வேலி போட்டுட்டாருங்க. போட்டதுலேருந்து 10 வருஷமாக கிட்டத்தட்ட கால்வாயே இல்லைங்க. நானும் ஒரு 2 வருஷமாக 2024லேருந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நவம்பர்லேருந்து உரிய நடவடிக்கை யாரும் எடுக்கலை. கலெக்டர் மண்டே பெட்டிஷன் போட்டேன், ஆர்டிஐ ஃபைல் பண்ணேன். இது வரைக்கும் யாருமே எனக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை. வேலி மேலே லைன் ஈபி லைன் போகுதுங்க. அந்த லைன் அறந்து எனக்கு கரும்பு தோட்டம் இருந்துச்சு. இதுக்கு முன் பயிர் ஒரு 3 டன் கரும்பு இருந்துச்சு. 12,000 எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. அவை ஸ்டேஷனில் கூட ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க. இப்போ அதுக்கும் ஈபிக்காரும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. விவசாயி வேலைக்கு ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டம் விவசாயம் பண்ணுறதே பெரிய விஷயம். இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த லைன் பார்த்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு அதிகாரிங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நானும் எல்லாருக்கும் மனு போட்டுட்டுங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எனக்கு எடுக்கலைங்க. எனக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கால்வாய் இந்த கால்வாய் தான். இந்த கால்வாய் நேராக எங்கள் நிலத்துக்கு போகுதுங்க. இது மூடினதுனால எனக்கு விவசாயத்துக்கு தண்ணி பம்ப் செட் நிலம் தான் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு கரண்ட்டு பிரச்சனையாக இருக்கிறதுனால என்னால் பயிர் சரியான முறையில் வைக்க முடியல. எனக்கு ஏரி தண்ணி வர்றதும் இல்லைங்க. கண்டுங்களா, இந்த கால்வாயும் அடைக்கப்பட்டிருக்குங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஈபி லைனுங்க. தென்னை மரம், வாழைத்தோட்டம், தென்னை மரங்களாக இருந்துச்சுங்க. வாழை மரம் பற்றி வந்ததுனால எனக்கு கரும்பு ஃபுல்லாக எரிஞ்சது இந்த ஏரியா தாங்க. இந்த ஏரியாவா இந்த இடத்துல தான் பத்தி எரிஞ்சு இந்த இடம் எனக்கு 3 டன் கரும்பு எரிஞ்ச இடம் தாங்க. நான் தப்பாக எதுவும் போலைங்க. எனக்கு உரிய நடவடிக்கை வேணும். எனக்கு கால்வாய் வேணும், நீர்ப்பாசன வசதி வேணும். ஆக்கிரமிப்பை அகற்றணுங்க. எனக்கு உண்டான வழி பண்ணி கொடுன்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.